எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. உலகத்துல பல பல அதிசயங்கள் பல பல நேரங்கள்ல நடக்குது, நடந்துட்டும் இருக்கு. ஆனா நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள்லாம் அது கொஞ்சம் கம்மி தான். மனுஷங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம 8 அதிசயம் சொல்றோமா, 7 அதிசயம் சொல்றோமா, அந்த மாரி அ நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிசயம் என்னன்னா, நம்ம பார்க்க முடியாத இடங்கள், போக முடியாத இடங்கள். மனிதர்கள் வந்து எவ்வளவோ கண்டுபிடிச்சு, எவ்வளவோ முன்னேறிட்டாங்க வாழ்க்கையில. எவ்வளவோ முன்னேறி, எவ்வளவோ நாகரிகம் வளர்ந்து நினைக்க முடியாததெல்லாம் செஞ்சுட்டாங்க. ராக்கெட் விடுறது, கேமரா எல்லாமே நெறைய வந்திருக்குங்க. கண்டுபிடிப்புகள் நெறைய இருக்கு. இருந்தாலும் சில பகுதிகளுக்குள்ள மனிதர்களால நுழையவும் முடியல, போகவும் முடியல. அங்க ஆராய்ச்சி பண்றதுக்கான முழு வசதிகளும் கிடைக்கிறதில்ல. அந்த மாரி ஒரு இடங்கள் பத்தி தான் இன்னைக்கு மெயினான இடம். அந்த மாரி இடத்துல ஒரு மெயினான இடம் என்னன்னா, அண்டார்டிகா. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. அத பத்தி தாங்க பார்க்க போறோம். அண்டார்டிகான்னு எடுத்துக்கிட்டா, ஃபுல்லா நம்ம பனி பிரதேசம் தான் நெனைக்கிறோம். அது பனி பிரதேசம் தாங்க. அது கிட்டத்தட்ட அது எவ்வளோ இருக்கும் எப்படின்னா, தரையிலிருந்து 5 கிலோமீட்டர் அளவுக்கு கீழ. ஃபுல்லா பனி பிரதேசம் தான். 5 கிலோமீட்டர்ன்றப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து எவ்வளவு தூரம்? நீங்க 5 கிலோமீட்டர் டிராவல் பண்றப்ப யோசிச்சு பாருங்க. அந்த 5 கிலோமீட்டர் வந்து எவ்வளவு தூரமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. அந்த 5 கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லா பனியா தான் இருக்கும். அதுக்கு கீழ நகரங்கள், தீவுகள், ஆறுகள் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இது உண்மை. இதுல என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்காவ விட பெருசாமா 1,00,00,000 கிலோமீட்டருக்கு அதிகமா அண்டார்டிகா தீவு அளவு பறந்திருக்குங்க. ஒரு அமெரிக்காவ விட அது பெருசு. அவ்வளவு பெரிய அண்டார்டிகா கண்டம். அது சொன்ன மாரி தனியா சொல்லணும்னா கண்டம். நம்ம 7 கண்டங்கள்ல அண்டார்டிகாவும் ஒண்ணு. அதுல வந்து மனிதர்கள் வாழ முடியாது, வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த சீதோஷ்ண நிலைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எல்லாமே மைனஸ்ல இருக்கிறதுனால. கிட்டத்தட்ட ஒரு அங்க எப்பயுமே நார்மலாவே -50 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குமாமா. வெப்பநிலை வந்து -50 டிகிரி. இங்க ஒரு நாள் மழை பெஞ்சாலே நம்மளால தாங்க முடியல. அங்க -50 டிகிரி செல்சியஸ். இதுல குளிர்காலங்கள் அப்படி வந்துச்சுன்னா, சில சமயங்கள்ல -90 டிகிரி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்காமா. 90 டிகிரி வரை கூட போகுங்க. அப்போ அதுல எவ்வளவு அதிசயம் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஐஸ் கட்டி, அவ்வளோ இது. இதுல 50 டிகிரிலயே மனுஷன் வாழ முடியாது. இதுல 90 டிகிரில எப்படி வாழ முடியும்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து அண்டார்டிகால கிட்டத்தட்ட ஒரு 400 ஏரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எல்லாமே ஐஸ் கட்டிக்கு கீழ. எதுவுமே மேல கிடையாதுங்க. 400 ஏரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவரைக்கும் மட்டுமே. அவ்வளவு ஏரிகள் இருக்கு. அவ்வளவு அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு. உயிரினங்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. உயிரினங்கள், எலும்புக்கூடு ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. விண்கல்ல விழுங்குறது, கற்கள் பத்தின ஆராய்ச்சி இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அதுல பின்னாடி வரிசையா பார்ப்போம். இதுல என்னன்னா 2009ல ஒரு பூனையோட எலும்புக்கூடு எடுத்திருக்காங்க. நம்ம பாலூட்டி இனம், முட்டையிடும் இனம் இப்ப நம்ம 2 வகையா பிரிஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பாலூட்டிகள் எல்லாமே கிட்டத்தட்ட குட்டி தான் போடும். பாலூட்டிகள் அல்லாத விலங்குகள் முட்டை போடும். இதுல என்னன்னா, அந்த 2009ல எடுக்கப்பட்ட பூனையோட எலும்புக்கூடு முட்டையிடும் பூனை. அதாவது 2009ல ஒரு பூனையோட எலும்புக்கூடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பாலூட்டி கிடையாதுங்க. முட்டையிடும் பூனை. இது வந்து சுமார் 2,50 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்றாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. சுமார் 2,50 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்றாங்க. இதுல வந்து இந்த பூனை 2009ல இந்த கண்டுபிடிக்கப்பட்ட பூனையோட எலும்பு கூடுக 2009ல ஒரு பூனையோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா பாலூட்டி இனம் கிடையாது. முட்டையிடும் பூனையாமா. முட்டையிடும் பூனைன்னு நீங்களே அதிசயமா பார்த்திருப்பீங்க. நானும் அதான் பார்த்தேன். இப்ப எங்கடா முட்டையிடும் பூனைன்னு. ஆனா அது பார்க்கிறப்ப என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட 2,50 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உலகம் உருவாகி எவ்வளவு வருஷம் ஆகும்னு பார்த்துக்கங்க. அதான் அதிசயங்கள் நிறைய இருக்குங்க. நமக்கு மீறின சக்தி ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் தான் இதை பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறேன். 2,50 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினம்னு சொல்றாங்க. 2009ல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2014ல பனிக்கட்டிக்கு கீழே ஒரு மண்டையோடு எடுத்திருக்காங்க. மனிதர்களோட மண்டையோடுங்க. நல்லா கேட்டுக்கங்க. மனிதர்களோட மண்டையோடு. மனிதர்கள் வாழ ஏற்ற சூழ்நிலை இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த சுச்சுவேஷன் எல்லாமே சரியா இல்ல. -90 டிகிரி வரைக்கும் போகும். பிலோவே 50 டிகிரி செல்சியஸ் தான் எல்லாமே சொல்லியிருந்தோம். இதுல என்னன்னா 2014ல அங்க ஒரு மனுஷனோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. மனுஷனோட எலும்பு கூடு அங்க எப்படி மனுஷர்கள் வாழ முடியும் நீங்க கேட்டிருக்கலாம். அதே ஆச்சரியம் தான் எனக்கும். இதுல என்ன ஆகுதுன்னா, இது நார்மல் மனுஷனோட எலும்பு கூட இல்லைங்க. நார்மல் மனுஷனோட எலும்பு கூட இல்ல. அதுக்கு பதிலா இது வந்து 1000 வருடத்துக்கு முன்னதாக வாழ்ந்த மனிதர்களுடைய எலும்புக்கூடு. இப்ப இருக்க நார்மல் மனுஷன் சொன்னேன். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. மனித நாகரிகம் அங்க இருந்திருக்கு.
அதுக்கு இதே மாதிரி எலும்பு கூட ஒரு சாட்சிக்குன்னா எகிப்திலையும் இந்த மண்டையோடு கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அப்பையில இருந்த மக்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருடத்துக்கு முன்னாடி மக்கள் இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. பின்தலை பகுதி பெருசாகவும் முன்பகுதி கொஞ்சம் சின்னதாகவும் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வருங்காலத்துல நம்ம குழந்தைகள் நம்ம வாரிசுகளே அந்த மாதிரி தான் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு உயிரினம் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது மனித இனம், உயிரினம் இல்ல, மனித இனமே வாழ்ந்துட்டு இருந்திருக்குங்க. இது எகிப்திலையும் இந்த மாதிரி ஒரு மண்டை ஓடு எடுத்திருக்காங்க. இது உண்மை, அறிவியல் பூர்வமான உண்மை. அதுக்கப்புறம் நம்ம கடந்த 50 வருடங்கள்ல கற்களை பத்தி பேசியிருந்தோம்ல, விண்கல் விழுகும். கடந்த 50 வருடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான விண்கல் அதுல விழுந்திருக்குங்க. அதுல 10,000க்கும் அதிகமான மெட்ராய்ட்ஸ்னா அந்த உடைந்த விண்கற்கள் பேர் தான் மெட்ராய்ட்ஸ். அந்த மெட்ராய்ட்ஸ் வந்து பல லட்சக்கணக்கில் விழுந்திருக்கு. இதுல என்னன்னா எதுவுமே பூமியோட பகுதியை சார்ந்தது இல்லை. அந்த கற்கள் எல்லாமே நம்ம மேல இருந்து விழுந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா எதுவுமே பூமியை சார்ந்தது இல்லை. அதுல இருக்க பாக்டீரியா, கனிமங்கள், தனிமங்கள் இதை வச்சு சொல்றாங்க. எதுவுமே பூமியை சார்ந்தது கிடையாது. ஆனா அந்த மாதிரி கல் ஆராய்ச்சி போது அந்த கற்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப சில கற்கள் அந்த கற்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்ப சில கற்கள் 7 லட்சம் வருடத்துக்கு முன்னதாக விழுந்திருக்காங்க. 7 லட்சம் வருடத்துக்கு முன்னதாக. அப்போ அது எப்ப விழுந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் விழுந்திருந்தா அது எப்படி இந்நேரம் அகற்றி இருப்பாங்க, இந்நேரம் எடுத்திருப்பாங்க. நம்ம ஊர்ல விழுந்திருந்தா இந்நேரம் அதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்க விழுக போய் அது பத்திரமா இருக்கு. அதுபோல 2002ல ஒரு கல் இதே மாதிரி விழுந்த கல்ல ஒண்ணு எடுத்திருக்காங்க. எடுத்து அதை ஆராய்ச்சி பண்றப்ப 2015ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அது மார்ஸுக்கு சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 2002ல விழுந்த கல்ல 2015ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது அது மார்ஸுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்ஸுக்கு தான் நம்மளுக்கு அடிக்கடி போயிட்டு நம்மளுக்கு ஆராய்ச்சி நிறைய பண்ணிருக்காங்களே மார்ஸை பத்தி தான். அந்த மார்ஸ்ன்றதை எப்படி மார்ஸை சார்ந்தது அந்த கல் எப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா 2015ல அந்த எடுக்கப்பட்ட கல்ல இருந்த பாக்டீரியாவும் மார்ஸ்ல இருந்த பாக்டீரியாவும் ஒண்ணுங்க. 2 பாக்டீரியா இருக்குல்ல, 2 பாக்டீரியாவும் ஒண்ணு. 2 பாக்டீரியாவும் ஒன்னா இருக்கிறதுனால இது மார்ஸ்ல இருந்து எடுத்த கல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1980ல இந்த எலும்பு கூட பத்தி சொல்றப்ப பூனையோட எலும்பு கூட எல்லாம் சொன்னோம்ல, அந்த எலும்பு கூடு வரிசையில பார்த்தோம்னா டைனோசர் எலும்பு கூட நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்க நிறைய படிமங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய இது பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி பண்ண வீடியோ எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல டைனோசர் எலும்பு கூட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா முன்னதாக வாழ்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல 36 அடி, நினைச்சு பாருங்க, 6 36, நம்மள மாதிரி 6 மனுஷன் ஹைட் மட்டும் 36 அடி அளவுல டைனோசர் எலும்பு கூட ஹைட் மட்டும் இல்ல, அகலம் நீளம் அதை பத்தி எதுவும் சொல்லல. அதை பத்தி என்ன ஆராய்ச்சி பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. கண்டெடுத்திருக்காங்க. 36 அடினா கிட்டத்தட்ட அந்த டைனோசர் 70 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 70 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அதுக்கு முன்னாடி ஆனா அந்த பூனை வாழ்ந்திருக்கு, குட்டியிடும் பூனை. அதெல்லாம் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டைனோசர் வந்திருக்கும். 70 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த எலும்பு கூட அந்த எலும்பு உயிரினம் வாழ்ந்திருக்கலாம் சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல நம்ம அண்டார்டிகானா நம்ம என்ன நினைக்கிறோம், குளிர் பிரதேசம், எப்பயுமே தண்ணி இருக்கும், ஐஸ் கட்டி ஃபுல்லா இருக்கும், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். கீழே 400 ஏரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அது மிகவும் தவறான விஷயங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பனிப்பகுதி எங்க இருக்கு அண்டார்டிகால்னா, அதே மாதிரி மிகப்பெரிய வறண்ட பகுதியும் அண்டார்டிகால தான் இருக்கு. உண்மைதாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷமா அந்த ஏரியாவில் மழையே பெய்யலைங்க. அந்த வறண்ட பகுதியில 20 லட்சம் வருஷமா மழையே பெய்யல. அதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்றப்ப 320 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல காத்தடிச்சிட்டு இருக்கு. அந்த காத்து தான் மழையை தடுக்குது, மேகங்கள்லாம் களைச்சு விட்டுருது. இதை ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. 320 கிலோமீட்டர் வேகத்துல 320 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்கவும் தான் மழையை பெய்யவே இல்லை. ரொம்ப அதிக அளவுல வறண்ட நிலங்களும் அண்டார்டிகால தான் இருக்கு. பனி மட்டும் கிடையாது, வறட்சியும் அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் 1100 அடிக்கு கீழே இந்த எலும்பு கூட ஒரு வகையான எலும்பு கூட, இப்ப பூனையை கண்டுபிடிச்சாங்க, டைனோசரை கண்டுபிடிச்சாங்க, நிறைய பார்த்துட்டோம். அதே மாதிரி நிறைய கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்ப வீடியோ டைம்ல அதனால கம்மியா சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமான தகவல்னா அந்த 1100 அடிக்கு கீழே ஒரு எலும்பு கூட எடுத்திருக்காங்க. அந்த எலும்பு கூட இதுவரைக்கும் எது கூடயுமே மேட்ச் ஆகல. இந்த டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல, சைஸ் எது கூடயுமே மேட்ச் ஆகல. இது வரைக்கும் எது கூடயுமே மேட்ச் ஆகாத அந்த எலும்பு கூட என்னன்னு சொல்றது, அது அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்குன்னு சொல்றது. இது மட்டும் இல்லைங்க, அண்டார்டிகால கடலே இருக்கு. நம்ம 400 ஏரியை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றோம்.
நம்ம புவியில இருக்க கடல்லே எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு, எவ்வளவு பார்க்காம வச்சிருக்கோம். இதுல அண்டார்டிகாக்கு கீழே பெரிய கடலே இருக்கு. அந்த கடலுக்கு கீழே அப்ப எவ்வளவு அதிசயம் புதைஞ்சிருக்கும், எவ்வளவு மறைஞ்சு இருக்கும். இப்ப கையில கிடைச்ச உயிரினங்களுக்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு விளக்கம் கிடைக்கல, எதோட மேட்ச் ஆகுதுன்னு தெரியலங்கிறோம். அதுக்கு கீழே நம்ம தரையில இருக்க கடலுக்கே போக முடியல, நான் அந்த கடலுக்கு போய் யாரு ஆராய்ச்சி பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப அதுக்கு கீழே உள்ள உயிரினங்களோ இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பா இருக்குல்ல. என்னை கேட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் கடல் தான் சொல்லுவேன். இந்த நம்ம இதுல அதிசயம்லாம் நம்ம உருவாக்கி மனிதர்கள் உருவாக்குனது, நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே. ஆனா இந்த அதிசயங்கள் வந்து இயற்கை உருவாக்குனது. இயற்கை உருவாக்குன அதிசயங்கள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அதுல கடலும் மிகப்பெரிய பங்கு. கடலுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுவே நீங்க நம்ம தரையில இருக்க கடலுக்கே நான் இவ்வளவு சொல்றேன்னா, அண்டார்டிகால ஒரு கடல் இருக்குன்னா அதோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கங்க. இது போக இன்னும் நிறைய அதிசயங்கள் அண்டார்டிகாவில் நிறைஞ்சிருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் டைம் இருந்தால் பார்த்துக்கலாம். நன்றி.